பார்த்தேன்டா இன்றைக்கு மாற சீன் உண்டேடா வெளநேலி இந்த ஒரு கோழி சரிவிக்கல்ல கொசி விரட்டி விரட்டி நானும் நிற்க வேறு நாளைக்கு போனில் வந்து கோழி எடுத்துக்கும் போகிறவனுங்கள் எல்லாரும் இன்றைக்கு எங்கே ஒரு கோழி சரிவிக்கல்லப்பா மாறுதி உண்டு இப்படி போனாங்க இங்கிட்ட கட்டை வேறுன்னு சரி எங்களுக்கு போட்டிக்கு இதுமே சரி கடை ஒன்றை போட்டு கோழி கடை ஒன்றை போட்டு குறைய கோழி கொடுக்கானோ தெரியா கொஞ்சம் ஒஃபர் லைன் ஒன்று போட்டு பார்க்கணும் சரி ரோட்டு பேமெண்ட் லைனில் வாங்க 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 மச்சான் வாங்க வாங்க மச்சான் வாங்க கோழி எடுத்துக்கொண்டு போங்க வாங்க மச்சான் வாங்க கோழி எடுக்க வாங்க ஒன்றெடுத்தா ஒன்று ஃப்ரீ ஒன்றெடுத்தா ஒன்று ஃப்ரீ அப்படி சரி சொல்லி ஆக்கள் அல்பிச்சுக்கணும் ஒன்றெடுத்தா ஒன்று ஃப்ரீ வாங்க 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 அது பேர் வாங்க வாங்க கோழி எடுத்துக்கொண்டு போங்க எந்த இன்றைக்கு கோழி ஒன்று எடுக்கல தரும் கோழி 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 வேங்கிய நிலைமையிலே இப்போ மனுஷன் நிற்க எந்த நீ நான் மரக்கறி மார்க்கெட்டில் மரக்கறி விற்கியம்மா வாங்க மச்சான் வாங்க கோழி எடுத்துக்கு போக அப்படி சொல்லி சொல்லி கோழி அந்த மாதிரி நிலைமைக்கு விற்கிறதுக்கு எந்தக்கு ஓசு பேர் நானா பாருங்களே நான் இது வெள்ளையிலேருந்து கொசி விரட்டி ஆசைக்கு ஒரு கோழி விற்கல இன்றைக்கு ஒருத்தரும் கோழி கடைக்கு வாரான் இல்லை இன்சைடால வாக்குல பார்த்து கொண்டு போகிறாங்க வேறு நாளைக்கு எந்த நாளும் இந்த 1 கிலோ 2 கிலோ எடுத்துக்கும் போகிறவன் வாரானும் இல்லை 250 300 எடுத்துக்கொண்டு சின்ன சின்ன கோழி பார்த்து எடுத்துக்கும் போகிறவன் வாரானும் இல்லை கோழி எடுக்கிறதுக்கு இங்கே ஒத்தனையும் பாருங்களே கோழி எடுக்க எந்த இதுலேயே கேஸே நீங்கள் ட்ரிப்பில் போய்த்து வட்டா ட்ரிப்பில் போகிறா நீங்கள் ட்ரிப்பண்டா இப்போ எங்கே ட்ரிப்போ இந்த கோழி கடையை போட்டு எங்கே ட்ரிப்போ சுவீர்னானா நீங்களும் கேட்கிய கேள்வியா ட்ரிப்புகள் போனால் கடையை பூட்டிட்டு யாரும் அப்படியே படுத்துடும் அது மட்டும் இல்லை கடையை பூட்டிட்டு போனாக்க வேறு கடைக்கு கோழி எடுக்க போனால் எங்களையும் பார்க்க குறைய கோழியை கொடுத்தவனுங்களுக்கு கஸ்டமர்ஸ்மார் அவங்களுக்கு பிடிச்சிக்கணும் இனி ட்ரிப் போன காலமே என்ன இல்லை அதுக்கு பரவாயில்ல ஒரு கிழமைக்கு கடையை பூட்டிட்டு ட்ரிப் பண்ணி பேத்துருவாங்க ஒரு கிழமைக்கு ட்ரிப் போவா பைத்தியமாக உங்களுக்கு கடையை பூட்டிட்டு போகுது எது பேருனா முதநாத்து அஞ்சு பெருநாளே கிடைச்ச பார்சல்லாம் வீட்டில் ஸ்டோக்கில் ஈகி மனுஷருங்க இனி கோழி எங்கேயுமே எங்கே வர ஒரு கிழமைக்கு கோழி கடை சைடுக்கே வர மாட்டோம் மனுஷர் கடையை பூட்டிட்டு போங்கோ ட்ரிப் போட்டு போய்த்துட்டு வாங்கோ அதுதான் சீன அப்போ கடையை பூட்டிட்டு ஒரு கிழமைக்கு நாங்களும் ட்ரிப் பண்ணி போய்த்துட்டு வந்தா சரியனா எல்லா கடைக்கும் ஒரு ஆஃப் சீசன் வாரமாகி கோழி கடைக்கும் இதுதான் ஆஃப் சீசன் கடையை பூட்டி எல்லா வருஷமும் இந்த சீசனுக்கு கடையை பூட்டிட்டு போங்கோ ஒரு கோழி விற்கலாம் போகிறவங்களுக்கு விலகினா உண்டேடா இது இவ்வளோ பூட்ட ட்ரை பண்ணாலும் பூட்டி படுதில்லை பட்ட சிறு கதவை பூட்டி கலரையலாம் அஜி பெருநாள் அதுவே தியாக திருநாள் ஹஜ்ஜு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள் இப்ராஹிம் அடே 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 எந்தடா இது செய்த நீ இது ஃப்ரிட்ஜை உடைச்சி நாசமாக்க போடா கை காலை வச்சுக்கிறவனுக்கு சும்மா நிற்கேலவா எந்தேண்டா செய்த நீ ஈக்கிய செலவுக்கு இருபது செலவு இதாக்கவா போற பேசாம இதேடா இது ஃப்ரிட்ஜை வச்சு கூட தட்டமாறு ஆட்டமுத்து ஃப்ரிட்ஜோட நீ ஃப்ரிட்ஜை கதவை பூட்டிக்குள்ளே இல்லைவாப்பா எவ்வளோ ட்ரை பண்ணி கதவை பூட்டி போடுறது இல்லை நாசமாக்கிட்டாய் பூட்டி போடுறது இல்லையா ஃப்ரிட்ஜை உடைச்சி நாசமாக்கிட்டாய் கொடுக்க வார பார்க்க போகிற அந்த செலூன் கதவு மாதிரி உள்ளுக்கு போகிற வார அந்த ஃபேஸ்புக் மாதிரி கொடுக்க போகிற நோண்டு ஒன்றுமில்ல மாதிரி கட் பண்ணிட்டு போட்டு வைக்க அது மாதிரி தான் ஃப்ரிட்ஜை திறக்க போகிற ஃபேஸ்புக்கும் ஃப்ரிட்ஜும் ஒன்று திறந்து நாசமாக்கினேடா உடைச்சு தின்னு சொல்லி ஏசி ஓனவாப்பா அப்போ பூட்டி கொலையலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜை பூட்டி கொலையலான்னு நல்லா பூட்டி இந்த ஃப்ரிட்ஜை பூட்டி கொலையலான்னு இது பூட்டி கொலையில தடமாறு நானே உடம்பு இல்லை இது பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளைக்கு கிடைச்ச பார்சல் போட்டு அமைக்கி இப்போ ஃப்ரிட்ஜ் கதவை பூட்டி கொள்ளையில்லாத அளவுக்கு சாமன் லோட் ஓலோட ஐயா அப்படிக்கு சாமன் கிடைச்சா அப்பட சரி இப்போ என்ன செய்த அடிக்கும் கொஞ்சத்தை போட்டு வை நீ கொஞ்சமாக எடுப்போம் நாங்கள் அடிக்கும் போட்டு வை அடிக்கும் போட்டு எல்லாம் ஃபுல் கத்த கப்பதா அடிக்கும் முள்ளா அப்பட்ட ஒரு சாம இந்த பையன் மோலோட ஐடியா சுபேர் நானா ஓ ஹாஜியா ரூட்ல பார்சல் வந்து இந்த ஒரு பார்சல் வந்து வந்து என் கையெல்லாம் தலை சுத்து மாறி எத்த செய்தன்னு சொல்லி தான் நான் யோசிக்க இருந்தாலும் இல்லப்பா நல்லா நின்று வாழ்ந்து குடிச்சு கண்ட்ரோல் ஆகிக்கொண்டு
எந்த நடந்த திடீரென்று சொல்லி டாக்டரை கொஞ்சம் பார்த்தா அவனும் இப்போ ஈக்கிய மருந்தையும் கூட்டி தருவாங்களாப்பா. அதுதான் கரைச்சல். மருந்து குடிச்சிக்க இப்போ கை கால் நோவு இது சக்தி வாரமாய் அப்படி போய் சொல்லி கொண்டு போனால் ஈக்கிய மருந்தையும் கூட்டி தருவாங்க. டாக்டர்கிட்ட போகிறா இல்லையா எனக்குன்னு சொன்னா ஒன்றும் விளங்குது இல்லைப்பா. பேசி இல்லை மனுஷருக்கும் வார நாசம். நோயோடு இல்லாமல் கொஞ்சம் காலம் நல்லா இருந்தால் மறுபடியும் என்ன சரி நோயோண்டு வாரேன். சுபேரானா இது ஏன் தெரியும் சும்மா ஹாஸ்பிட்டலில் மாய் இன்னைக்கு ஒரு நாளும் இல்லை கடியன் மாய் அங்கே நீங்கள் ஓடி ஆடி வேலை செஞ்ச மனுஷனே இது. இது ஹாஸ்பிட்டலில் மாய் இன்னைக்கு என்ன கேஸ்? இல்லைடா இதை கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் அது இது எனக்கு ஈக்கே இனி மருந்தை குடிச்சு ஈந்தது தான் ஈக்கி தான் மருந்தை குடிச்சு கண்ட்ரோலாக நோமலாக நின்ற. இப்போ மருந்தையும் குடிக்கிய அதாவது கதை எங்கட பொஞ்சாதி அதான் 5 பிறநாளைக்கு கிடைச்ச ஃப்ரிட்ஜில் அம்பாடை கோவரா போட்டு வச்சுக்கொண்டு அம்மிக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொண்டு வேலைக்கு வந்து அவிச்சு தின்னத்துக்கு தார 5 பிறநாளைக்கு கிடைச்சது. அப்போ பகலைக்கு வந்து பொரிச்சு ராவிக்கு அதே டெவல் பாட்டி. அப்போ அடுத்த ஆண்டு வெள்ளனைக்கு அதை சரி சாம்பல் ஒன்று சமைச்சு அதுக்கு பிறகு அதை பொரித்து இடித்து பால் காக்கி மறுபடியும் தார. இனி கிடைக்கியதெல்லாம் ஆக்கி தின்னத்தார. இனி அது நானும் இனி பிரேத்த தனத்துக்கு ஓவரா திண்டு இப்போ கொஞ்சம் அந்த மேகாய் பிட்டலாமா அதுதான் நான் யோசிக்க எந்த செய்தேன்னு சொல்லி ஃப்ரிட்ஜ்லேயே சாவனம் எப்படி ஈக்கிய சாவனை முடிக்கோமோனுமே நீ அதை திண்டே முடிக்கணும் வீசத்துக்கு அநியாயமே. நீ அதுதான் நீ கொஞ்சம் ஓராயிட்டு நீ திண்டது ஒரு எல்லாமே நானும் தின்ன பிரேத்தேனே நானும் பிரேத்த தனமேங்களுக்கும் அப்படியா இன்னும் வீக்குதா சாமன் ஃப்ரிட்ஜுள்ள கீக்கா நம்ம ஓராய் இன்னும் 10 நாளைக்கு தின்னத்துக்கு சாமனிக்கு ஃப்ரிட்ஜில் இப்போ மனதெடுக்க ஒரு செலவுண்டு போகிற உங்களுக்கே. இந்த ப்ரெஷர் தான் இனி கொஞ்சம் கூடிட்டு ப்ரெஷரும் கொலஸ்ட்ராலும் கூடிட்டு கொஞ்சம் போய் மனதெடுக்க போகும் இனி என்ன சரி செலவுண்டு போகும். கிடைக்கியதெல்லாம் பெரியத்தனத்துக்கு நீங்களே ஆக்கி அவைச்சு திண்டாக இப்படி தான் இந்த கமையுள்ளுக்கு நிறைய பேருக்கு ஒரு பார்சல் கிடைக்காதாக்கள் நிற்கிய எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுள்ளுக்கு அமைக்கி நீங்களே திண்டு முடிக்காம இனி 2 பார்சல் இல்லாதாக்களுக்கும் கொடுத்து ஃப்ரிட்ஜிலிக்கு சாமனை முடிச்சு போடுங்க. உங்களுக்கு மாதிரி ஆக்களால் தான் எங்களோட கோழி கடைக்கும் பிஸ்னஸ் இல்லாத பேசி வேலில். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. These nuts, type பண்ணி கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. These nuts,